நம்ம இண்டஸ்ட்ரியில எப்படி விஜயகாந்தோ அந்த மாதிரி இந்த கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஹீரோ டாங்லி மாதிரி தெரியுது. நீ யாரு? நான் தான் சிக்கி. கான்ஃபிடென்டல் அசைன்மெண்ட் 2 இன்டர்நேஷனல் 2022 வந்த ஒரு ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இதுக்கு முன்னாடி போட்ட கொரியன் மூவிஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மூவியை இந்த லிஸ்ட்ல போனஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நல்ல ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் தேடுறவங்களா இருந்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அந்த மூவி பிடிச்சிருந்தாலும் இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். செக் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப்ஹுட் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு டாப் 5 கொரியன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோக்கு நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 3 அண்ட் இந்த மாதிரி தமிழ் டப்பிங்கில் இருக்க ஜாப்பனீஸ் மூவிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் தர செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான மூவிஸ். எல்லா மூவிஸுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. எல்லாமே செம மாஸ்டர் பீஸாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல த விச் பார்ட் 1 த சப்வர்ஷன் 2018 வந்த ஒரு ஆக்ஷன் சயின்டிஃபிக்கான மூவி வித் IMDb 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லூசி மூவி மாதிரியான சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் ஃபிக்ஷன் பவர்ஸ்லாம் வர மாதிரி மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த மூவியை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சம்பவம் தான் இதுவும். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையான 8 வயசு பொண்ணை ஒரு ஏஜ் கப்பல் பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸா இருக்கா, மெமரிலாஸ் ஆகி இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அவரோட பாஸ்ட் ஃபுல்லாமே தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவ எப்படி ஃபேஸ் பண்றாங்கறதா இந்த மூவி. இந்த மூவில வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செமையா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான VFX சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. ஒரு நல்ல கொரியன் சைஃபை ஆக்ஷன் மூவி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல த அவுட்லாஸ் 2017 வந்த ஒரு கிரைம் ஆக்ஷனான மூவி வித் IMDb 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி த ரவுண்ட் அப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா த ரவுண்ட் அப் நோ வே அவுட்னு 3 பார்ட் வந்திருக்கு. இந்த 3 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் பேக்கான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட செகண்ட் பார்ட் த ரவுண்ட் அப் மூவி தான் ரொம்பவே ஃபேவரட்டான மூவி. நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படி விஜயகாந்தோ அந்த மாதிரி இந்த கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஹீரோ டாங்லி மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த மூவியில் நம்ம ஹீரோ அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அடியுமே காட்டடி. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளா இருக்கும். வழக்கமான ஒரு போலீஸ் ஸ்டோரி மூவி தான். இந்த லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட டீமும் சேர்ந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறதா இந்த மூவியோட மெயின் பிளாட். ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். எங்கேயுமே இந்த மூவில போர் அடிக்காது. இந்த மூவியோட மெயின் ஹைலைட்டான மேட்டரே இந்த மூவியோட ஹீரோவோ அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பத்தி சொல்லி ஆகணும். அவ்வளோ மாசா இருக்கும். அவர் வர ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம மாசா பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதல் புதலா இருக்கும். நீங்க நல்ல ஒரு தரமான ஆக்ஷன் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டோரி மூவி தர்றீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல ஐ சா த டெவில் 2010 வந்த த்ரில்லர் ஆக்ஷனான மூவி வித் IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்க கூகுளில் கொரியன் மாஸ்டர் பீஸ் மூவிஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல வரும். இந்த மூவி ஃபர்ஸ்ட் தமிழ் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ இந்த மூவி தமிழ்லையும் டப் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி சொல்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த மூவில நம்ம ஹீரோ ஒரு போலீஸா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுறா. அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியை ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இந்த மூவில ரிவெஞ்ச் எடுக்கிறதா செம மேட்டர். ரிவெஞ்ச்னா இதாண்டா ரிவெஞ்சுங்கிற மாதிரி இந்த மூவி எடுத்திருப்பாங்க. பட் இந்த மூவில அடல்ட் கண்டென்ட்டும் வயலன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மூவி தனியா பாருங்க. மற்றபடி நல்ல ஒரு மூவி. மிஸ் பண்ணாம இந்த மூவியை பார்த்துருங்க. மஸ்ட் வாட்ச். நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல பாராசைட் 2019 வந்த ஒரு த்ரில்லர் காமெடியான மூவி வித் IMDb 8.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ் தான் எடுத்திருப்போம். பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடியான ஒரு த்ரில்லர் மூவி. அண்ட் ஒரு ஃபேக்ட் என்னன்னா இந்த மூவி தான் கொரியன் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் வாங்கின மூவி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ஆஸ்கர் வின் பண்ணிருக்கு. அதுவும் டோட்டலா 4 ஆஸ்கர்ஸ் வின் பண்ணிருக்கு. 4 ஆஸ்கர்லயும் பார்த்தீங்கன்னா மெயினா இந்த மூவி பெஸ்ட் பிக்சர் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த இயரோட பெஸ்ட் மூவி அவார்டே இந்த மூவிக்கு தான். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா செம கஷ்டப்படுறாங்க. எப்படியோ அந்த குடும்பத்தில் இருக்க பையனுக்கு பணக்கார வீட்டில் வேலை கிடைச்சிருது. வேலை கிடைச்சிருக்குன்னு சும்மா இல்லாம நிறைய தில்லுமுள்ளு பண்ணி உங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுறான். பட் இந்த வீட்டை வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு இந்த ஓனருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஜாலியாக நல்ல சம்பளத்தோட இவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து இவங்க லைஃப் எந்த மாதிரி மாறுதுங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி ஸ்டார்டிங்ல அப்படியே ஜாலியா போகும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டோட்டல் மூடுமே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மூவியை பாருங்க, சீட்டேஜ் கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்க கொரியன் மாஸ்டர் பீஸ் எல்லாம் பார்க்கலான்னு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த மூவில ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும்.
நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல ஓல்டு பாய் 2003ல வந்த த்ரில்லர் ஆக்ஷனான மூவி வித் IMDb ரேட்டிங்ஸ் 8.3 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மூவியை நீங்க இது வரைக்குமே பார்க்கலனா ஒரு மஸ்ட் வாட்சான மூவி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்வேன். இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட்லாம் வெளியே கேட்டு ஸ்பாயில் வாங்காம இந்த மூவியை டைரக்டா பாருங்க. இந்த மூவியை பார்த்து முடிச்ச உடனே மாதிரி ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இந்த மூவில இருக்கு. நிறைய பேர்த்தனால இந்த மூவி ஏத்துக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து ஆக்வர்டான மூவிஸ்லாம் பிடிக்காதுன்னா இந்த மூவியை கண்டிப்பா பார்க்க வேணாம். ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி இது. இந்த மூவில மெயினான மேட்டர் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த மூவில வர ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம மாசா பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே செம ஐகானிக்கா இருக்கும். நிறைய மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஃபைட்டை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல கூட ராக்கி மூவில இந்த மாதிரி ஃபைட் ஒன்று இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியை நான் இவ்வளோ புகழ்றேன்னா இந்த புகழ்ச்சிக்கு எல்லாமே கண்டிப்பா ஒர்த்தான ஒரு மூவியா இருக்கும். நீங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க. அடல்ட் கண்டென்ட்ஸ் இந்த மூவில இருக்கு. ஸோ 18+ மட்டும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த டாப் 5 கொரியன் மூவி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த கொரியன் மூவி லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போற 3rd வீடியோ இது. 4th வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமா வீடியோ போடலாம். இல்லைனா வேற ஏதாச்சும் கேட்டகரி ஆஃப் மூவிஸ் லிஸ்ட் வேணாலும் சொல்லுங்க. அதையும் வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் டப் ஹுட் தமிழ். தேங்க்யூ.